அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த லேப்டாப் திட்டம் சிறப்பானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டுள்ளதால் தான் தற்போது அவர் மாணவர்களுக்கு அதனை வழங்கியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி வாழவந்தான் குப்பத்தில் நடைபெற்ற அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டதாகவும், தற்போது திமுக ஆட்சியில் இறுதி ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கே அவற்றை வழங்குவதாகவும் விமர்சித்தார். அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தபோது தமிழகத்தில் அதிக டாஸ்மாக் கடைகள் இருப்பதால் தான் இளம் கைம்பெண்கள் அதிகமாக உள்ளதாக தெரிவித்த கனிமொழி, தற்போது திமுக ஆட்சியில் எத்தனை மதுக்கடைகள் மூடப்பட்டது என்பதை தெரிவிப்பாரா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழகத்திலே டாஸ்மாக் கடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிடுகிறார், டாஸ்மாகிலே தமிழ்நாட்டிலே திறந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? எத்தனை கடைகளை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு சகோதரிகள் இன்றைக்கு இளம் விதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த ஒரு நிலைப்பாடு. ஆக இதுதான் திராவிட முன்னேற்றக்கூடிய இரட்டை வேடம்.